சுவாமி ராமானந்தா நமது மதுரை திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானின் முதல் படை வீடாக விளங்கக்கூடிய ஒரு முக்கியமான திருத்தலம். அங்க பல ஆண்டுகள் நீதி கேட்டு போராட்டம் நடத்தி தீபம் ஏற்றுவதற்கான ஒரு உத்தரவை நீதிமன்றம் மூலம் பெறப்பட்டது. ஆனால் அதை எதிர்த்து இந்து சமய அறநிலைத்துறையே கோவிலுக்கு சொந்தம் என அறிவித்த நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து இந்து சமய அறநிலைத்துறையே மேல் வழக்குக்கு சென்று அதுவும் தள்ளுபடி செய்யப்பட்டு ஒரு மிக மோசமான ஒரு சூழ்நிலையை சனாதன தர்மமாகிய இந்து மதத்தின் மீது விதித்துள்ளார்கள். ஆனா நாம இதை தொடர்ந்து கண்டிக்காம இருந்தாலும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காம இருந்தாலும் நம்முடைய அது பலகீனமாக வெளிப்படும். எனவே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான முருக பக்தர்களை கொண்டது தமிழ்நாடு. வேற எந்த மாநிலத்துக்கும் இல்லாத சிறப்பு முருகனுக்கு 6 படை வீடுகளை கொண்டது தமிழகம். 6 படை வீடுகளை அமைத்து தமிழன் இனத்திற்காக கடவுளாக முருகனை வழிபாடு செய்கிறோம். வேற எந்த மொழிக்கும் இல்லாத சிறப்பு தமிழுக்கு. முருகனே சிவனே சங்கப்புலவராக அமர்ந்து இருந்து தமிழ் வளர்த்தது பாண்டிய நாடு.